இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டேன்னு நினைக்காத. ஊர்க்காரங்க முன்னாடி ஒரு பெத்தவனை அவமானப்படுத்தி பேசிட்டல, இருக்குதுடி உனக்கு. வாடி. சண்முகம், சிலகளே. என்ன சண்முகம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? நான் உட்கார்ல சிலகளே. என் மனசு என்ன இங்க வந்து உட்கார வச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் எல்லாம் அப்படியே சினிமா படம் மாதிரி என் புத்திக்குள்ள அப்படியே ஓடிச்சு. அத நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே இங்க உட்காந்துட்டேன். பாத்தியா சிலகளே, என் அண்ணன் அப்படியே பட்டாசு மாதிரி பட்ட 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 பட்டன்னு புரிஞ்சு தள்ளிட்டா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு மனசு அப்படியே நிறைஞ்சு போச்சுப்பா. ஆமா சிலைகளே, சந்தோஷத்துல மனசு அப்படியே நிறைஞ்சு போச்சு எனக்கு. வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த ஷட்டர் திறந்து விடும் போது 2 கரையும் அடிச்சுக்கிட்டு அப்படியே நிறைய பொங்கி வரும் பாத்தியா, அந்த மாதிரி மனசு சந்தோஷமா இருக்கு எனக்கு. சிலைகளே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் அடுத்த தலைமுறை நம்ம பார்க்கறதுலயும் நம்மள நடத்துற விதத்திலையும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சரவண பையன் அத்தனை பேர் முன்னால என்ன பேசின பேச்சு என்ன அப்படியே கூனி குறுகி நிக்க வச்சிருச்சு செல்லுங்களே. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதானே சிலைகளே அண்ணன் வந்து அதை அப்படியே உடச்சேரிஞ்சா. அவங்க அத்தனை பேருக்கு முன்னால என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக என் கௌரவத்தை காலடியில போட்டு மிதிச்சு நசுக்கி நாசமாக்க பார்த்தான். ஆனா அண்ணா அந்த நேரத்துல அங்க வந்து என்னோட வருத்தத்தையும் வேதனையும் தொடச்செறிஞ்சாலே சிலைகளே. ஆமா சண்முகம், நான் பெத்த புள்ள என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த பார்த்தான். ஆனா நான் பெறாத என் தங்கம் என்னோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்தி இந்த மாமனை தலை நிமிர்ந்து நிக்க வச்சா சிலைகளே. ஏன் சிலைகளே, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. ஆமா சண்முகம், அண்ணன் பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய விஷயத்த செதர் தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி படார்னு பேசிருச்சுப்பா. சரவணனை மட்டும் இல்லாம சாமி துரையையும் கொலை நடுங்க வச்சிருச்சுப்பா. 2 பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்கன்னா பாத்துக்கேன். அண்ணன் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவங்களால பதில் சொல்ல முடியல பாத்தியா. சும்மா செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டா. அவங்க அப்பா என்ன கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சான். ஆனா அண்ணன் எங்க அப்பா செத்து போயிட்டான், இனிமே எனக்கு எல்லாமே என் மாமன் தான் சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி என்ன கௌரவப்படுத்திட்டா சிலைகளே. சிலைகளே, என்னடா கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டமே, அவ மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பா. எண்ணெய் சட்டில இருந்து எடுத்து என்ன அடுப்புக்குள்ள போட்டியாடான்னு மனசுக்குள்ள வருத்தப்படுவாளோ நினைச்சேன். ஆனா அண்ணன் அத்தனை பேர் முன்னால ஒண்ணு சொன்னா பாத்தியா, மாமா அவரோட ஆசைக்காக இதெல்லாம் பண்ணவே இல்லை, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் கார்த்திக் மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியே உசிரை திரும்ப வந்தது செல்லக்கிளி. செல்லக்கிளியே, நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சேன். தப்பான முடிவெடுக்கல, சரியா தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி
எனக்கு மட்டும் பதில் சொல்ல, இந்த ஊருக்காரங்களுக்கே பதில் சொல்லிட்டா. ஏன் செல்லுங்களே, இதுக்கெல்லாம் என்ன செல்லுங்களே நான் கைமாறு பண்ண போறேன்? அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன கைமாறு பண்ண முடியும் சண்முகம்? இல்ல, அன்புக்கும் பாசத்துக்கும் கைமாறு எதுவும் செய்ய முடியாது. அதே அன்பையும் பாசத்தையும் 1000 மடங்கு திரும்ப தரலாம். கண்டிப்பா செல்லுங்களே, நான் அதை அவளுக்கு தருவேன். அண்ணா, என்ன? வை 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 கொடு. ஏய் தனு, என்ன ஆச்சு? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு உன் கண்ணு ரெண்டுத்திலயும் மாறி மாறி முத்தம் கொடுக்கணும்னு இருக்கு. உன் மாமாவை கேவலப்படுத்துறதுக்காக முதல்ல வாயை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. ஆனா நீ ஒத்தால தனியா நின்னு உன் மாமாவை பத்தி பெருமையா பேசி அத்தனை பேர் வாயையும் கிழிச்சு விட்டுட்டு போ. எனக்கு யாரையும் காயப்படுத்துறதுலாம் நோக்கம் இல்ல தனு. என் மாமா காயப்பட்டுற கூடாதுன்னு தான் நான் அப்படியெல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. நீ ஒருத்தி உன் அப்பா பெரியத்தா மாதிரி ஆழங்களை எல்லாம் நோக்கத்தோடவே காயப்படுத்தலாம். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. உன் அப்பாவும் பெரியத்தானும் பேசிட்டு இருந்தப்போ உன் மாமா முகத்தை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் முகத்துல உசுரே இல்ல. அதுக்கப்புறம் நீ பேச ஆரம்பிச்ச பாரு, அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் ஏத்தின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவர் முகத்துல உசுர் வந்துச்சு. நல்லவங்களை கஷ்டப்படுத்துறதுனா இந்த உறவுக்காரங்களுக்கும் ஊருக்காரங்களுக்கும் என்னதான் சந்தோஷமோ. ச்சே, இப்படிப்பட்ட ஜென்மங்களை சாமி படைச்சு பூமியில திரிய விட்டுருக்கு பாரு, அத சொல்லணும். சரி, நான் சின்னத்தனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புறேன். நீ வீட்டுக்கு போ. குழந்தைங்க நீ இல்லாம ஏங்கி போயிடும். நீ போய் அவங்கள கவனி. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி அண்ணா, பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிடி, நான் வரேன். ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல கண்ணு. அப்பாவும் பெரியத்தனும் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல கண்ணு, அவங்க பேசினதெல்லாம் எதுவுமே என் மனசுல இல்ல. அதுக்கப்புறம் நீ பேசின பாத்தியா, அது மட்டும்தான் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு.